அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் 7. எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறை. பஹாய் சமயத்தை தோற்றுவித்த பாரசீகர் பஹா உல்லாஹ் என்பவர் ஒரு நன்றியுள்ள மனிதர் அனைத்து சூழல்களிலும் நன்றியுள்ளவராக இருக்கிறார் என்கிறார். சீர்கெட்ட உறவு, பொருளாதார அழுத்தம், ஆரோக்கியமின்மை, வேலையில் பிரச்சனைகள் போன்ற எதிர்மறை சூழல்கள் நம் வாழ்வில் தோன்றுவதற்கு காரணம் நீண்ட காலமாக நம்மிடம் நன்றியுணர்வு இல்லாமல் போவதுதான். நம்முடைய வாழ்வில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் நன்றியுடையவர்களாக இல்லாமல் போகும்போது நம்மையும் அறியாமல் நாம் அவ்விஷயங்களை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். விஷயங்களை உதாசீனப்படுத்துவது எதிர்மறைக்கான ஒரு முக்கிய காரணம். ஏனெனில் விஷயங்களை நாம் உதாசீனப்படுத்தும் போது நாம் நன்றி செலுத்துவதில்லை. இதன் காரணமாக நம் வாழ்வில் மாயாஜாலம் நிகழ்வதை நாம் தடுத்து விடுகிறோம். மற்றவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது நம்முடைய வாழ்க்கையில் மாயாஜாலம் அதிகரிப்பதற்கு வழிவகுப்பது போல, விஷயங்களை உதாசீனப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையில் மாயாஜாலம் குறைவதற்கு வழிவகுக்கும். நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருக்கும்போது அது குறித்து நீங்கள் நன்றியுடையவராக இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் உடல் நோய்வாய்ப்படும் போது அல்லது காயப்படும் போது மட்டுமே அதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? உங்களுடைய வேலை குறித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றியுடையவராக இருக்கிறீர்களா? அல்லது வேலையில் ஆட்குறைப்பு நடைபெறும் என்ற செய்தி காதில் விழும்போது மட்டுமே அதை நீங்கள் மதிக்கிறீர்களா? ஒவ்வொரு முறை நீங்கள் சம்பளம் வாங்கும் போதும் அது குறித்து நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய ஊதியத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்களா? எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருக்கும் போது உங்கள் அன்புக்குரியவர்கள் குறித்து நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கிடையே பிரச்சனைகள் எழும்போது மட்டுமே அவர்களை பற்றி மற்றவர்களிடம் பேசுகிறீர்களா? உங்கள் கார் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்களா? அல்லது அது பழுதாகும் போது மட்டுமே அதை பற்றி சிந்திக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பதற்காக நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்களா? விஷயங்களை உதாசீனப்படுத்துவது குறை கூறுதலுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை வார்த்தைகளுக்கும் வழிவகுக்கிறது. எனவே நீங்கள் குறை கூறும்போது ஈர்ப்பு விதிப்படி நீங்கள் குறை கூறுவதற்கான இன்னும் அதிகமான விஷயங்களை உங்கள் வாழ்விற்குள் நீங்கள் கொண்டு வந்தாக வேண்டும். வானிலை, போக்குவரத்து, உங்கள் மேலதிகாரி, உங்கள் வாழ்க்கை துணைவர், உங்கள் குடும்பத்தார், ஒரு நண்பர், ஓர் அந்நியர் ஆகியோரை பற்றியோ அல்லது வரிசையில் நிற்பது நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்கள், பொருளாதாரம், ஏதேனும் ஒன்றின் விலை அல்லது ஒரு நிறுவனத்தின் சேவை ஆகியவற்றை பற்றியோ நீங்கள் குறை கூறி கொண்டிருந்தால் நீங்கள் நன்றியுடையவராக இருக்கவில்லை என்று அர்த்தம். நீங்கள் கூறும் ஒவ்வொரு குறையின் மூலமாக உங்கள் கனவு வாழ்க்கையை நீங்கள் உங்களிடமிருந்து தள்ளி வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். குறை கூறுதல், எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகள், விஷயங்களை உதாசீனப்படுத்துதல் ஆகியவை உங்கள் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நுழைவதை தடுக்கின்றன என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏதேனும் ஒன்று மிகவும் தவறாக போகும்போது உங்களையும் அறியாமல் நீங்கள் நன்றியுணர்வு இல்லாதவராக இருந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும்போது எதிர்மறையாக இருப்பது சாத்தியமற்றது. நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும்போது விமர்சிப்பதும் குறை கூறுவதும் சாத்தியமில்லை. நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும்போது வருத்தமாக உணர்வதோ அல்லது ஏதேனும் எதிர்மறை உணர்வை கொண்டிருப்பதோ இயலாத காரியம். உங்களுடைய தற்போதைய வாழ்க்கையில் ஏதேனும் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தால் நன்றியுணர்வை கொண்டு அவற்றை மாற்றுவதற்கு அதிக காலம் ஆகாது என்பது ஒரு சிறந்த செய்தி. எதிர்மறை சூழ்நிலைகள் ஒரு கணத்தில் காணாமல் போய்விடும். மாயாஜாலம் போல. முதலில் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, எதிர்மறை சூழ்நிலையில் கூட நன்றியுணர்வு கொள்ளத்தக்க விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். விஷயங்கள் எவ்வளவு மோசமானவையாக இருந்தாலும் சரி, நன்றியுணர்வுடன் இருப்பதற்கு உங்களால் ஏதேனும் ஒன்றை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக உங்கள் நன்றியுணர்வு
உங்களுடைய ஒவ்வொரு எதிர்மறை சூழலையும் மாயாஜாலமாக மாற்றிவிடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது, வாழ்வின் உண்மையான மாயாஜாலத்தை பற்றி அறிந்திருந்த வால்ட் டிஸ்னி இதை எவ்வாறு செய்வதை என்பதை பாலியானா என்ற திரைப்படத்தில் நமக்கு காட்டியுள்ளார். டிஸ்னி தயாரிப்பில் 1960ஆம் ஆண்டு வெளிவந்த பாலியானா திரைப்படத்தில் மகிழ்ச்சி விளையாட்டு என்ற ஒரு விளையாட்டு காட்டப்பட்டது. நான் ஒரு சிறுமியாக இருந்தபோது அது என் மீது ஓர் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்னுடைய குழந்தை பருவம் மற்றும் விடலைப் பருவம் நெடுகிலும் நான் இந்த விளையாட்டை விளையாடினேன். இந்த விளையாட்டை விளையாடுவதற்கு நீங்கள் மகிழ்ச்சியாக உணரத்தக்க அதிகப்படியான விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். குறிப்பாக ஓர் எதிர்மறையான சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக உணரத்தக்க விஷயங்களை கண்டுபிடிப்பது அல்லது நன்றியுடன் இருக்கத்தக்க விஷயங்களை கண்டுபிடிப்பது தீர்வுகளை தோன்ற செய்கின்றது. நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை பாலியானா திரைப்படத்தில் வால்ட் டிஸ்னி வெளிப்படுத்தினார். அதற்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இதே மாயாஜால சக்தியை பயன்படுத்துவதற்கான வழியை புத்த பிரான் இவ்வாறு கூறியுள்ளார். நாம் அனைவரும் எழுந்து நின்று நன்றி செலுத்துவோமாக. ஏனெனில் இன்று நாம் ஏராளமானவற்றை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சிறிதளவு கற்றுள்ளோம். நாம் சிறிதளவு கற்காவிட்டாலும் கூட நாம் நோய்வாய்ப்படவில்லை. அப்படியே நாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நாம் மடிந்துவிடவில்லை. எனவே நாம் அனைவரும் நன்றியுடன் இருப்போமாக என்கிறார் புத்த சமயத்தை தோற்றுவித்த புத்த பிரான் அவர்கள். புத்த பிரானின் வார்த்தைகள் உங்களுடைய உத்வேகமாக இருக்கட்டும். இன்று உங்கள் வாழ்வில் நீங்கள் அதிகமாக தீர்க்க விரும்புகின்ற ஒரு பிரச்சனையை அல்லது ஓர் எதிர்மறை சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் நன்றியுணர்வு கொள்ளத்தக்க 10 விஷயங்களை கண்டுபிடியுங்கள். இந்த செயல்முறை பயிற்சியை துவக்குவது மிகவும் சவாலானதாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். ஆனால் அதை செய்வதற்கான வழியை புத்த பிரான் நமக்கு காட்டுகிறார். 10 விஷயங்கள் அடங்கிய ஒரு பட்டியலை உங்கள் கணினியிலோ அல்லது குறிப்பேட்டிலோ எழுதிக் கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக, நீங்கள் தற்சமயம் வேலையின்றி இருப்பது உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு சிறப்பாக முயற்சித்தும் உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையை மாயாஜாலமாக மாற்றுவதற்கு இந்த சூழ்நிலையின் மீது நீங்கள் நன்றியுணர்வு செயல்முறை பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் பட்டியலிடக்கூடிய சில விஷயங்கள் இவை. 1. இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தினருடன் செலவிடுவதற்கு என்னிடம் அதிக நேரம் இருப்பதற்காக நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 2. என்னிடம் இருந்துள்ள அதிக நேரத்தின் காரணமாக என்னுடைய வாழ்க்கை அதிக ஒழுங்குடன் இருப்பது குறித்து நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 3. என் வாழ்வின் பெரும்பான்மை பகுதியில் வேலை பார்த்திருக்கிறேன். எனக்கு வேலை அனுபவம் உள்ளது என்பது குறித்து நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 4. நான் வேலையில்லாமல் இருப்பது இதுதான் முதன்முறை என்பதற்காக நான் உண்மையிலேயே நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 5. சமுதாயத்தில் வேலைகள் அதிக அளவில் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஏராளமான புதிய புதிய வேலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதற்காக நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 6. வேலைகளுக்கு விண்ணப்பித்ததிலும் நேர்முக தேர்வுகளுக்கு சென்றதிலும் நான் கற்றுக்கொண்டுள்ள அனைத்து விஷயங்களுக்காகவும் நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 7. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆனால் என்னால் வேலை செய்ய முடியும் என்பது குறித்து நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 8. என்னுடைய குடும்பத்தாரின் ஊக்கம் மற்றும் ஆதரவிற்காக நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 9. எனக்கு தேவைப்பட்ட ஓய்வு எனக்கு கிடைத்துள்ளதற்காக நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 10. என்னுடைய வேலையை இழந்ததன் மூலம் என்னுடைய வேலை எனக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் உணர்ந்து கொண்டுள்ளது குறித்து நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். இதுவரை நான் ஒருபோதும் அதை உணர்ந்ததே இல்லை. வேலை இல்லாத ஒருவர் தனது நன்றியுணர்வின் விளைவாக வெவ்வேறு சூழல்களை நிச்சயமாக ஈர்ப்பார். அவரது தற்போதைய சூழ்நிலை நிச்சயமாக மாயாஜாலமாக மாறத்தான் வேண்டும். அது நிச்சயமாக மாறும். ஏனெனில் நன்றியுணர்வு எந்த ஓர் எதிர்மறை சூழ்நிலையையும் விட சக்தி வாய்ந்தது.
எதிர்மறை சூழ்நிலையை மாற்றுவதற்கு எல்லையற்ற வழிகள் இருக்கின்றன. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நன்றியுணர்வை பயிற்சி செய்து மாயாஜாலம் அரங்கேறுவதை கண்டுகளிப்பது மட்டும்தான். நாம் மற்றோர் எடுத்துக்காட்டை பார்க்கலாம். இது தன் தந்தையுடன் ஒரு பிரச்சனையான உறவை கொண்டிருக்கும் ஒரு மகனை பற்றியது. தான் என்ன செய்தாலும் சரி, அது தனது தந்தைக்கு ஒருபோதும் போதுமானதாக இல்லை என்று அந்த மகன் உணர்கிறான். ஆனாலும் தன் தந்தை குறித்து அவன் நன்றியுணர்வு கொள்ளத்தக்க சில விஷயங்கள் இவ்வாறு இருக்கலாம். 1. என்னுடைய வாழ்வில் உள்ள பெரும்பாலான உறவுகள் உண்மையிலேயே நல்லவிதமாக இருப்பதற்காக நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 2. தனக்கு கிடைக்காத கல்வி அறிவு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைக்கின்ற என் தந்தைக்காக நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 3. என்னுடைய குழந்தை பருவம் நெடுகிலும் எங்களுடைய குடும்பத்தை கவனித்து கொண்டதற்காக என் தந்தை குறித்து நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். ஏனெனில் ஒரு குடும்பம் சீராக இயங்குவதற்கு எந்த அளவு கடின உழைப்பும் பணமும் தேவைப்படும் என்பது குறித்து அப்போது எனக்கு எந்த யோசனையும் இருக்கவில்லை. 4. நான் சிறுவனாக இருந்தபோது ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கூடைப்பந்து விளையாடுவதற்கு என்னை கூட்டி சென்றதற்காக என் தந்தையிடம் நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 5. என்னுடைய தந்தை முன்பை விட இப்போது என்னிடம் அவ்வளவு கடினமாக நடந்து கொள்ளாததற்காக நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 6. என் தந்தை என் மீது அதிக அளவு அக்கறை கொண்டிருப்பது குறித்து நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். ஏனெனில் அவருக்கு என் மீது அக்கறை இல்லை என்றால் அவர் என்னிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார். 7. என்னுடைய தந்தையுடனான எனது உறவின் வாயிலாக நான் என்னுடைய குழந்தைகளிடம் அதிக பரிவோடும் புரிதலோடும் நடந்து கொள்ள கற்றுக்கொண்டுள்ளதற்காக நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 8. மகிழ்ச்சியான தன்னம்பிக்கையுடன் கூடிய குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஊக்குவிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை எனக்கு காட்டியதற்காக என் தந்தையிடம் நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 9. என்னுடைய தந்தையுடன் சேர்ந்து சிரிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது உண்மையிலேயே நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். சிலருக்கு அந்த வாய்ப்பு ஒருபோதும் கிடைப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் வளரும்போது அவர்களுடைய தந்தை அவர்களோடு இல்லாமல் போயிருக்கலாம். தந்தையை இழந்தவர்களை பொறுத்தவரை தங்கள் தந்தையுடன் சிரித்து பேசுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இனி ஒருபோதும் வாய்க்காது. 10. என்னுடைய தந்தை எனக்காக இருப்பதற்காக உண்மையிலேயே நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். ஏனெனில் கடினமான சமயங்களுக்கு இடையே நல்ல சமயங்களும் இருந்துள்ளன. என்னுடைய தந்தையுடன் இன்னும் அதிகமான நல்ல நேரங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக வரும். தன் தந்தை குறித்து அவன் தன் இதயபூர்வமாக நன்றியை உணரும்போது அவர்களுக்கு இடையேயான உறவு நிச்சயமாக மாறும். அவன் தன் தந்தையை பற்றி சிந்திக்கும் விதத்தையும் உணரும் விதத்தையும் மாற்றினால் அது அவரிடமிருந்து அவன் ஈர்க்கும் விஷயங்களையும் உடனடியாக மாற்றும். நன்றியுணர்வை அவன் தன் மனத்தில் மட்டும் கொண்டிருந்தாலும் கூட ஆற்றல் நிலையில் அவனது நன்றியுணர்வு தனது தந்தையுடனான உறவின் மீது ஒரு மாயாஜாலமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அவன் தன் நன்றியுணர்வை தக்கவைத்து கொண்டால் ஈர்ப்பு விதிப்படி அவருடன் அவன் சிறந்த சூழல்களை பெற்றாக வேண்டும். அவர்களுக்கு இடையேயான உறவு உடனடியாக மேம்பட துவங்கியாக வேண்டும். நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதன் மூலம் உங்கள் நன்றியுணர்வு பலனளிக்கிறது என்பதை உங்களால் கூற முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றியுணர்வை பயிற்சி செய்த பிறகு உங்கள் சூழ்நிலையை பற்றி நீங்கள் நிச்சயமாக நல்லவிதமாக உணர்ந்தாக வேண்டும். உங்களுடைய உணர்வுகள் உயர்ந்தெழுவதுதான் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தி வேலை செய்கிறது என்பதற்கான முதல் ஆதாரம். எனவே நீங்கள் அது குறித்து சிறப்பாக உணரும்போது உங்கள் சூழ்நிலை மேம்படும் என்பதையும் தீர்வுகள் உதயமாகும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தீர்க்க விரும்புகின்ற எந்தவோர் எதிர்மறையான சூழ்நிலைக்குமான பதில் உள்ளூர நீங்கள் நல்லவிதமாக உணரும் வரை அதன் மீது ஒருமித்த நன்றியுணர்வுடன் இருப்பதுதான். அப்போது வெளியுலகில் மாயாஜாலம் தன் அதிசயத்தை செயல்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய பட்டியலை தயாரிக்கும் போது நீங்கள் நன்றியுணர்வை கொண்டிருக்கின்ற அந்த 10 விஷயங்களில் ஒவ்வொன்றையும் கீழ்க்கண்ட வழியில் எழுதுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். 1. எது குறித்து நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். 2. அல்லது
எது குறித்து உண்மையிலேயே நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன்? எந்த விஷயத்திற்காக நீங்கள் நன்றியுடையவராக இருக்கிறீர்கள் என்று கூறி அந்த வாக்கியத்தை துவக்குங்கள். உங்களுக்கு சுலபமாக இருந்தால் நன்றியுணர்வின் மாயாஜால சக்தி பயன்படுத்துவதற்கு வால்ட் டிஸ்னியின் வழியை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். எதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்? எந்த விஷயத்திற்காக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கூறி அந்த வாக்கியத்தை துவக்குங்கள். நீங்கள் நன்றியுணர்வை கொண்டிருக்கின்ற 10 விஷயங்களை பட்டியலிட்ட பிறகு எதிர்மறையில் இருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறைக்கான செயல்முறை பயிற்சியை கீழ்கண்டவாறு நிறைவு செய்யுங்கள். கச்சிதமான தீர்வுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இன்று ஒரு நாள் மட்டும் நாள் முழுதும் எதிர்மறையான எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் இருக்க உங்களால் முடிகிறதா என்று பாருங்கள். அது ஒரு சவாலாக இருக்கக்கூடும். ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் அதை உங்களால் கடைபிடிக்க முடிகிறதா என்று பாருங்கள். இதை செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஏனெனில் நாம் எவ்வளவு தூரம் எதிர்மறையாக பேசுகிறோம் என்பது குறித்து நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு எந்த யோசனையும் இருப்பதில்லை. ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கண்காணித்தால் அது குறித்து உங்களுக்கு நல்லதொரு தெளிவு பிறக்கும். எதிர்மறை தன்மையும் குறை கூறுதலும் எதிர்மறையான மற்றும் குறை கூறத்தக்க அதிகமான விஷயங்களை ஈர்த்து வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தால் அதை உங்களால் நிறுத்த முடியும். நீங்கள் கூறவிருக்கும் வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் உங்களுக்கு வேண்டுமா என்பதை உங்களால் தீர்மானிக்க முடியும். நீங்கள் ஏதேனும் எதிர்மறையான ஒன்றை சிந்திக்கிறீர்கள் அல்லது பேசுகிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்தால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மாயாஜால உயிர் நாடி ஒன்று உள்ளது. அவ்வாறு எதிர்மறையாக சிந்திப்பதையோ அல்லது பேசுவதையோ உடனடியாக நிறுத்திவிட்டு கீழ்க்கண்ட வாக்கியத்தை கூறுங்கள். ஆனால் எதை குறித்து நான் நன்றியுணர்வை கொண்டிருக்கிறேன் என்பதை நான் ஒத்துக்கொண்டாகத்தான் வேண்டும். நீங்கள் நன்றியுணர்வை கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தை அந்த கோடிட்ட இடத்தில் இட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். இந்த மாயாஜால உயிர் நாடியை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதை இறுகப் பற்றி கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு சிறிய பிரச்சனையோ அல்லது சூழ்நிலையோ தோன்றினால் அந்த கனல் ஒரு பெரும் நெருப்பாக மாறுவதற்கு முன் நன்றியுணர்வை கொண்டு அதை குளிர செய்து விடுங்கள். அதே சமயம் உங்கள் வாழ்வில் மாயாஜாலத்தை சுடர்விட செய்யுங்கள். மாயாஜால செயல்முறை பயிற்சி 7. எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறை. 1. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி, நன்றி, நன்றி என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் நன்றியை உணருங்கள். 2. உங்கள் வாழ்வில் நீங்கள் பெரிதும் தீர்க்க விரும்புகின்ற ஒரு பிரச்சனையை அல்லது எதிர்மறையான சூழ்நிலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். 3. அந்த எதிர்மறை சூழ்நிலையில் நீங்கள் நன்றியுணர்வு கொள்ளத்தக்க 10 விஷயங்களை பட்டியலிடுங்கள். 4. உங்கள் பட்டியலின் முடிவில் இவ்வாறு எழுதுங்கள். கச்சிதமான தீர்விற்கு நன்றி, நன்றி, நன்றி. 5. இன்று ஒரு நாள் மட்டும் நாள் முழுதும் எதிர்மறையான எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் இருக்க உங்களால் முடிகிறதா என்று பாருங்கள். நீங்கள் ஏதேனும் எதிர்மறையான ஒன்றை சிந்திக்கிறீர்கள் அல்லது பேசுகிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்தால் மாயாஜால உயிர் நாடியை பயன்படுத்துங்கள். அவ்வாறு எதிர்மறையாக சிந்திப்பதையோ அல்லது பேசுவதையோ உடனடியாக நிறுத்திவிட்டு கீழ்க்கண்ட வாக்கியத்தை கூறுங்கள். ஆனால் எதை குறித்து நான் நன்றியுணர்வை கொண்டிருக்கிறேன் என்பதை நான் ஒப்புக்கொண்டாகத்தான் வேண்டும். 6. இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.